ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு மண்டே மார்க்கெட்டோடைய போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இன்னைக்கு எத்தனை பேர் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணீங்க? நம்ம குரூப்பில் காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைக் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மெசேஜாக கொடுத்துருந்தோம். அதன்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு தெரிஞ்சு போச்சு. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 650 ஸ்ட்ரைக்கும் பாட்டமில் ஒரு 550 ஸ்ட்ரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ நம்ம இனிஷியலாகவே நம்ம கொடுத்துருவே, ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் மார்க்கெட்டை வந்து ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணீங்களோ, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிக்கும். ஏன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா புட் சைடில் என்னதான் டவுன் சைடில் மார்க்கெட் வந்திருந்தா கூட ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மொமெண்டம் இன்னைக்கு இல்லை. ஸோ இது எத்தனை பேருக்கு அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க? நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ண விதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருந்தது? ஸோ இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணீங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறது என்னன்னா, வீக்லி ஃபியூச்சரோட கால்குலேஷன் படி பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் கண் நல்ல ஒரு பியரிஷ் கண்ணில் இருந்ததுனால நான் நேரடியாக நான் வந்து டாப் ஸ்ட்ரைக்லேருந்து நான் மார்க்கெட்டை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ டாப் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 650 கால் போட்டு வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு காலுடைய ஹை வந்து 115, 650 காலுடைய ஹை 115. ஸோ அந்த 115 நான் வந்து இங்கே பிளாட் பண்ணுறேன் புட் சைடில். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில்லேயே நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே ரேலி நடந்தது அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல. ஸோ அதனால வந்து ரொம்ப ஆப்வியஸாகவே நமக்கு வந்து புட் சைடில் ட்ரெண்ட் பாயிண்ட் இருக்கும்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி கால் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ மார்க் பண்ணோம்னா 96.35, ஸோ 96 நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸோ இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் லோவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் 96. ஓகே, ஸோ 96 நான் பிளாட் பண்ணிட்டேன். இப்போ ஒன்ஸ் இவன் டிஃபீட் பண்ணிட்டா நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு நம்ம போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 25 650 அடுத்தது 600, சாரி கீழே வரப்போகுது. ஸோ அதனால 600 டேஸ் 600 காலுக்கு நம்ம போகிறோம். 600 கால்லையும் பார்த்தீங்கன்னா அதே 96 தான் நம்ம பிளாட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டோட ஹை பார்த்தீங்கன்னா இது ஹை வந்து 144. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 144ன்றது டார்கெட் பாயிண்ட்டாக இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக 144. ஓகே, ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஹை டார்கெட் எல்லாமே வேர்ட்ஸ் தான் வேறு வேறு, பட் அதனுடைய மீனிங் வந்து நம்ம காமனாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்ட்லேயே கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்ட்லேயே கீழே வந்துருச்சு, இங்கே ஃபர்ஸ்ட் கேண்டில் டேப் பண்ணிச்சு, பட் நாட் அதுக்கு மேலே போகலை. ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன புரிஞ்சதுன்னா 550 காலை நான் நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டாக எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 177. ஸோ 177ன்றது நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ 177. ஓகே, அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து 96 பிளாட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்க்கறதுனால எத்தனை பேர் நமக்கு சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறீங்களோ இந்த கான்செப்டை நம்ம எப்படி பில்ட் பண்ணியிருக்கோம், இதில் ட்ரெண்ட் பாயிண்ட்னா என்ன, ட்ரெண்ட் பாயிண்ட் டிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனுடைய சப்போர்ட் லெவல் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுதுன்றது உங்களால் புரிஞ்சிருக்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 550 கால் வந்து செகண்ட் கேண்டில் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் மேலே பிரேக் பண்ணிச்சு, பட் ஒன் செகண்ட் வந்து கீழே தான் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 550 சைடில் பார்த்தீங்கன்னா 550 கால் சைடில் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் இந்த 150க்கு முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு மேலே போகலை. ஸோ அப்போ நம்ம ஆப்வியஸாக நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை தான் நம்ம எடுத்து வச்சு பார்க்கணும். ஓகே, ஆனால் இதனுடைய ஹையை நம்ம இங்கே பிளாட் பண்ணியாச்சு 177. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 500 கால் நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டாக நான் ரெடியாகவே நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுலேயும் நம்ம ட்ரெண்ட் பாயிண்டோட லோவான 96 வந்து நான் பிளாட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இங்கே என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் வந்து 500 கால் 96 பிரேக் பண்ணிருக்கு. 10 o'clock பிரேக் பண்ணிச்சு. ஒன்ஸ் அகெயின் வந்து 10:25 அப்படி பிரேக் பண்ணி இங்கேயே தான் கன்சல்டேட் பண்ணிச்சு. பட் 500 கால் வரைக்கும் 500 டவுன், அதாவது கால் சைடில் 500 வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் புட் சைடில் ட்ரெண்ட் பாயிண்ட்டை குவாலிஃபை ஆன புட்டு பார்த்தீங்கன்னா 177 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 550 காலுடைய ஹை. 500 காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 211. இந்த 211க்குலாம் எட்டி கூட பார்க்கல. ஸோ இங்கே இது என்ன மீனிங் புரியுதுன்னா எல்லாருக்கும் வந்து புட் சைடு வந்து, அதாவது கால் சைடில் தான் நம்ம ப்ரீமியம் வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ட்ரெண்ட் பாயிண்டோட லோவுக்கு கீழே போனதுனால நம்ம கால் சைடில் ஜென்ரலாக நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக புட் சைடு தான் ப்ரீமியம் வீக்னஸாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கவே தான் கன்சல்டேஷன் போட்டுச்சு. இமீடியட்டாக கால் வந்து டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியாமல் ரொம்ப நேரமாக கன்சல்டேட் பண்ணிச்சு. அட் த சேம் டைம் புட்டும் வந்து ஸ்ட்ரென்த் ஆக முடியாமல் இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு 145க்கு அப்புறமேட்டு ஒரு 130க்கு மேலே 130க்கு மேலே தான் ஒரு சின்னதாக ஒரு நல்ல ஒரு ரேலி இந்த இடத்துல கொடுக்க முடிஞ்சுது. அது கால் சைடில் நடந்தது. நம்ம ஏற்கனவே நம்ம டெலகிராம் மெசேஜில் கொடுத்துருந்தோம். 500 கால் வந்து எந்த டைம் வேணாலும், அதாவது கால் புட் சைடில் ப்ரீமியம் வீக்காக இருக்குது, கால் சைடில் எந்த டைம் வேணாலும் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு
அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடணும். ஒரு மெசேஜை நான் போட்டிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா ஆனா என்ன இன்னைக்கு வந்து இவ்வளவு நேரம் கன்சல்டேட் பண்ணணும், இது யார் கையிலுமே கிடையாது. நானும் கண்டுபிடிக்க முடியாது, நீங்களும் யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது எப்படி நடக்கும்லாம். பட் நம்ம நம்ம சைட்ல நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராப்பரா நம்மளோட மெத்தட்ல நம்மளுடைய கான்செப்ட்ல நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நம்ம பிளான்ல கரெக்டா இருக்கும், ஸ்ட்ரிக்டா நம்ம பிளான் படி இருக்கும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 500க்கு கீழே போறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அதை நான் எப்படி சொல்றேன்னா, புட்டு 650 புட்டு தான் ட்ரெண்ட் பாயிண்ட். அது வந்து இந்த 177, இந்த 177ஐயே தாண்ட முடியல. அப்புறம் எப்படி 500 காலுடைய ஹையான 211க்கு போறது? அப்ப இங்கேயே தெரிஞ்சு போச்சு புட் சைட்ல பிரீமியம் வீக்கனா இருக்குதுன்னு. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, 500 கால் வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட்லயே கன்சால்டேட் போட்டுச்சு. சரி, கன்சால்டேட் போட்டதுனால நான் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அதே நேரத்துல 500 சேம் ஸ்ட்ரைக் 500 புட்டை எடுத்து பாருங்க. ஏன்னா சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணணும்ல கால். ஸோ அதையும் நம்ம எடுத்து வச்சு பார்த்தா 500 காலுடைய இன்னைக்கு வச்ச ஹை இன்ட்ராடே ஹையே இன்னைக்கு 10.25 வச்சு தான் மொத்தமா இருந்திருக்கு. அதனோட ஹை பார்த்தீங்கன்னா 85. அந்த 85 நான் இங்க பிளாட் பண்றேன் பாருங்க. இது சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட்டுடைய ஹை. அந்த 85க்கு மேலேயே தான் இவன் இருந்தான். அப்போ கால் வந்து நல்லா பாருங்க, கால் வந்து புட்டுடைய ஹைக்கு மேலேயே தான் இருக்கிறான். ஓகே, ஹை லெவலுக்கு மேலேயே தான் இருக்கிறான் அப்படின்னா மார்க்கெட் எப்படி 500க்கு கீழே போகும்? இதுதான் லாஜிக்கலி இருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இதனால தான் நான் கன்ஃபார்மாக நான் முடிவு பண்ணிட்டேன், மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போகணும்னா இதுக்கு கீழே வந்து வரணும். அதே மாதிரி புட்டு வந்து அந்த 85 பிரேக் பண்ணி அடுத்தடுத்த ஹை வைக்கணும். இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் ஆன 96க்கு எபோவ் போயிடணும். ஸோ இது எதுவுமே நடக்காத பட்சத்தில் நம்ம கிளியராக சொல்லிடலாம், மார்க்கெட் கண்டிப்பாக 500க்கு கீழே போகாது. பட் மேலே போகணும், அது கால் கேபிட்டலைஸ் பண்ணி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கோம். அது இன்னைக்கு நடக்கல. பட் ரொம்ப லேட்டா ஒரு சின்ன ரேலி நடந்தது. இது நம்ம கையில இல்லாத விஷயம். நாம பண்ணக்கூடியது இது ஒன்று தான் பண்ணணும். இப்போ இதனுடைய லோ பாருங்க, 500 லோ பார்த்தீங்கன்னா 80. அந்த 80 நீங்க இங்க பிளாட் பண்ணி பாருங்க. ஸோ சேம் ஸ்ட்ரைக்கோட லெவல்ஸ் இதெல்லாம். ஓகே, 80 இங்க பாருங்க எவ்வளோ அக்யூரேட்டா பாருங்க. அந்த 80க்கு மேல ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் பண்ண முயற்சியே பண்ணல. ஸோ இதனுடைய விளைவு தான் மார்க்கெட் கண்டிப்பா 500 கீழே போகாதுன்னு நான் முடிவே பண்ணியிருந்தேன். ஸோ எனி டைம் கால் வந்து நமக்கு மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்றதுக்கு வாய்ப்பு. இப்படி தாங்க நம்ம அனலைஸ் பண்ணணும். இதுதான் வந்து லாஜிக்கல் அண்ட் ரீசனிங்கா நம்ம இதை புரிஞ்சு ஒரு என்ட்ரியை நம்ம பிக் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் வந்து 500 கால் வந்து இங்கே ட்ரெண்ட் பாயிண்டாவே குவாலிஃபைங்லேயே இருந்துச்சு. ஏன்னா ஆப்போனோட ஹைக்கு மேலே இருக்கான், ட்ரெண்ட் பாயிண்டோட மேலேயும் வரான். வந்து போறான்னு நீங்க நினைக்கலாம். பட் அட் த எண்ட் இது மேல இருக்கும் போது இது வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா ஓகே, ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபெயில் ஆகிறதா போக வேண்டியதுன்னா இந்த 85க்கு கீழே போக வேண்டியதுன்னா, இவனும் இந்த 80க்கு மேலேயும் இந்த 96க்கு மேலேயும் போக வேண்டியது போகல. அப்படி போகாத பட்சத்துல 500 கால் புட்டை கம்பேர் பண்ணும்போது கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா இருக்கிறத தான் மீனிங்கா நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அப்படி எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாரு? 550 புட்டு. 550 புட்டு நம்ம எடுத்து பாருங்க. அதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்த ஹை பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 113. இதுதான் நெக்ஸ்ட் லெவலா இது போய் ரீச் ஆகக்கூடிய இடம். ஓகே, 113 எஸ். இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு இங்க பாருங்க, இந்த 113க்கும் இதுக்கும் நடுவில் தான் கன்சல்டேஷனே பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதே சமயம் இதனுடைய இப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து கால் சைடில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பார்த்தீங்கன்னா ஒரு 80, மேக்ஸிமம் ஒரு ஐ திங்க் 77 வரைக்கும் போயிருக்கு. 77.6. ஸோ 77 நம்ம வச்சுப்போம். அப்போ 77. ஓகே, ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து கால் சைடில், இது வந்து கால் சைடில் 77. ஓகே, ஸோ 550யும் பார்த்தீங்கன்னா 77 பிலோ வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் யார் ஆப்போனன்ட்டு? 600 புட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 77 பிளாட் பண்ணி பாருங்க. 77. ஓகே, இது ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹை வந்து அரௌண்ட் ஒரு 146. ஸோ 146 நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டாக இங்கே போடலாம். 146. ஓகே, பாருங்க நெக்ஸ்ட் டார்கெட்டையும் டச் பண்ணிச்சு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பார்க்குறோம், இவன் இந்த 146 பிரேக் பண்ணுற டைம் 2 o'clock. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 o'clock பிஃபோராகவே இவன் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே வந்தாச்சு. ஓகே, அப்போ இவன் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போயிட்டான். ஆனாலும் இவனால இங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. 500க்கு காலால ட்ரெண்ட் பாயிண்டால இங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. சரி, ஒன்ஸ் இவன் ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு லோக்கு கீழே போயிட்டாலே, அதாவது புட் சைடில் 600 புட்டு ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு கீழே போயிட்டாலே நம்ம ரெடியா நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் என்னது? 650 புட்டு. அது யாரு? அது மார்னிங் வந்து கிரியேட் ஆன இனிஷியல் ட்ரெண்டோடைய ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக். இப்போ புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த இடத்த மீட் பண்ண வந்துட்டாங்களா?
ஓகே, டவுன் சைடு மார்க்கெட் வந்துச்சு. நல்லா பாருங்க, இதனுடைய சினாரியோ எப்படின்னா, மார்க்கெட் டவுன் சைடு வந்துச்சு, ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆகிற மார்க்கெட் எங்க இருந்து ட்ரெண்ட் டவுன் சைடு கிரியேட் ஆச்சோ அதே ட்ரெண்ட் ஸ்ட்ரைக்கை மீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல இந்த ஏற்கனவே கிரியேட் ஆன இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் வந்து ஃபெயிலியர் ஆனாதான் ஒரு நல்ல ஒரு அப்சைட் ரேலி போக முடியும். இல்ல ஒன்ஸ் அகைன் இவன் டேக் ஓவர் பண்றான் புட் சைட்ல அப்படின்னா டவுன் சைடுக்கு மார்க்கெட்டை புஷ் பண்ணுவாங்க. இந்த சினாரியோ தான் இங்க நடந்திருக்கு. அது எப்படி நடந்திருக்குன்னு அப்சர்வ் பண்ணுவோமா? இப்போ ஆஸ் பர் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து கால் சைட்ல 650 புட்டுக்கு நமக்கு போட வேண்டிய ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பார்த்தீங்கன்னா காலுடையது வந்து 77. ஓகே, 77 நான் பிளாட் பண்றேன். ஓகே, எக்ஸாக்டா பாருங்க 77 டேப் பண்ணிடுச்சு. சரி, டேப் பண்ணிடுச்சு. ஆப்போனண்டோட ஹை என்ன? அந்த டைம்ல ஆப்போனண்டோட ஹை பார்த்தீங்கன்னா இங்க கால் சைட்ல ப்ரீமியம் வீக்கன் ஆயிடுச்சு பாருங்க. 146ன்றது 600 உடைய 600 உடைய வேல்யூ ஹை. மார்க்கெட் ஆனால் 650கே போயிருக்கு, 600 தாண்ட முடியல. இவனோட ஹை பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹை வந்து அரௌண்ட் ஒரு 184 பார்க்கவே இல்லை. ஓகே, ஸோ 184ன்றது எங்கேயோ இருக்குது. ஓகே, ஸோ இங்கே கால் சைடில் ப்ரீமியம் வீக்னஸாக இருக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த டைம்ல ஒருவேளை 650 புட் வந்து செகண்ட் ஏற்கனவே அந்த டைரக்ஷன் ட்ரெண்ட்ல தான் ஓவரால் ட்ரெண்ட் இருக்குது. இப்போ இது பிரேக் ஆனாதான் ஓவரால் ட்ரெண்ட் அப் சைடாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த டைம்ல சேம் ஸ்ட்ரைக்கை பார்க்கலாமா? 650 கால், 650 கால் எக்ஸாக்டா பாருங்க. 650 காலுடைய ஹை ஃபர்ஸ்ட் ஹை 115, அதே ஹை தான் இங்க பாருங்க, இந்த 115. அப்போ இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோல இருந்து உடனடியே புஷ் கிடைச்சி அது போய் ரீச் ஆன முதல் வேல்யூ பார்த்தீங்கன்னா தன்னுடைய இமீடியட் ஆப்போனண்டான 650 காலுடைய ஹை 115 தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேயே 315 ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கு டைமிங் இல்லாதனால அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ சினாரியோ அடுத்தது என்ன நடக்கும் நம்மளால பார்க்க முடியல. ஓகே, மார்க்கெட் டைமிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படிதான் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆனது பாருங்க. ஆக்சுவலா இதுக்கான லாஜிக்கல் ரீசனிங் வந்து ப்ரீமியம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இதை ட்ரேடா கன்வெர்ட் பண்ணிருக்க முடியுமா? எல்லா இடத்தையும் நீங்க ட்ரேடா கன்வெர்ட் பண்ண நினைக்காதீங்க. ஆஸ் பர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி எந்த ஒரு நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைடில் வந்துச்சு. அந்த டவுன் சைடை நீங்க எடுத்திருக்க முடியுமானா மேபி அது வந்து ரொம்ப குரூஷியலாக தான் இருந்திருக்கும். பட் முடியும். ஏன்னா 650 பாருங்க கரெக்டாக தன்னுடைய சொந்த ஆப்போனண்ட் வந்து 115 டிஃபீட் பண்ணி க்ளோஸ் வைக்குது. ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கான என்ட்ரிக்கான ஜோன். புரியுதா? ஸோ இந்த ஜோன்ல இருந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ணிக்கலாம் இன்ட்ராடே லோ. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரிக்கான ஒரு க்ரைட்டீரியாவை நீங்கள் பிளேஸ் பண்ண முடியும். இப்படி தான் இந்த கான்செப்ட் படி அப்ரோச் பண்ணணும். இங்கே எந்த ஒரு இண்டிகேட்டர் ஆர் கேண்டில் க்ளோஸ் அப்படிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க இங்கே லாஜிக்கல் திங்கிங் மட்டும்தான். ஓகே, ஸோ இன்னையோட மார்க்கெட்டை தெளிவான முறையில் நம்ம புரிஞ்சிருக்கோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடந்தது. ஸோ 650லேருந்து 500 வரைக்கும் தான் இன்னையோட டேவோட ஓவரால் ரேஞ்சே அமைஞ்சது. அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுதா? ஏன்னா டாப்ல 650 ஸ்ட்ரைக் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் அமைஞ்சது, பாட்டம்ல 500 ஸ்ட்ரைக் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் அமைஞ்சது. ஸோ இன்னையோட ஓவரால் அனாலிசிஸே இவ்வளோ தான். ஸோ சிம்பிளாக பாருங்க, மார்க்கெட்டை சிம்பிளாக புரிஞ்சுங்க. ஸோ தட்ஸ் இட். இன்னையோட அனாலிசிஸ் வீடியோ இவ்வளோ தான். கிராஸ் செக் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணீங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. உங்களை மாதிரி ட்ரேடிங்ல ரொம்ப இன்வால்வாக இருக்கவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ நம்ம சந்திப்போம். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ டியூஸ்டே மார்க்கெட் லெட்ஸ் see. ஓகே, ஸோ நான் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் வரும்னா அந்த குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயோ கொடுக்குறேன், பின் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அங்கேயே தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்.